வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்களா இருந்தால் இன்றைய நாளில் நடக்க போகிற ஃபுட்பால் மேட்ச்சில் எந்தெந்த டீம் வின் பெறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுன்ற விஷயங்களை பெட் ஸ்லிப் வழியாக உங்களுக்கு தரோம். இதில் நீங்கள் சேஞ்ச்களை பண்ணி கொண்டு எடிட் பண்ணி உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் பெட் ஸ்லிப்பாக மாற்றிக்கொள்ளலாம். இந்த மாதிரியான வீடியோக்கள் இனி தினமும் வர்றதுக்கு காத்திருக்கு. ஸோ இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ உங்களுக்கு தினமும் புதிய அப்டேட் வந்து கொண்டே கிடைக்கும். இன்னைக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைய நாளுக்கான முதலாவது ஃபுட்பால் போட்டியாக பார்க்க போகிறது நம்ம ஸ்பெயின் நாட்டில் நடக்கிற லாலிகா டோர்னமெண்ட்டில் பார்சிலோனா வெர்சஸ் அல்மெரியா மேட்ச். பார்சிலோனா இந்த போட்டியில் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுது. ஏன்னா அவங்க டேபிள் டாப்பில் 2வது இடத்துல இருக்காங்க, அல்மெரியா இறுதி இடத்துல இருக்காங்க. ஸோ இந்த போட்டியில் பார்சிலோனா வெற்றி பெறும் என்று நம்ம கருதி கொள்ளுவோம். ஸோ மெல்பர்ன் டெப் வந்து 1.375 வுட்டை வந்து பார்சிலோனா வெற்றி பெறும் என்று கொடுத்துருக்காங்க. அதே லாலிகா டோர்னமெண்ட்டில் 2வது போட்டியாக நடக்குது ரியல் சொசைடட் வெர்சஸ் வெலன்சியா மேட்ச். இதுல ரியல் சொசைட்டி ஹோம் கிரவுண்ட்ல மேட்ச் நடக்குது. ஸோ அவங்க வெற்றி பெறுவாங்கன்ற இதுல நம்ம கருதி கொள்வோமா இருந்தா டபுள் சான்ஸ் வந்து ரியல் சொசைட்டிக்கு இருக்கு. ஸோ ரியல் சொசைட்டி டீம் வந்து வின் அல்லது ட்ரா பண்ணுவாங்க நம்ம வச்சு கொள்வோம். ஸோ இறுதியா வந்து ஸ்வீடன் ஃபுட்பால் லீக்ல வந்து மலாமோ வெஸ் கைஸ் மேட்ச் இருக்கு. இந்த மேட்ச்ல வந்து மலாமா வந்து நல்ல டீம், அவங்க வந்து டேபிள் டாப்ல இருக்காங்க. ஸோ அவங்க வின் பண்ணுவாங்கன்னு நம்ம கடந்த கால ரிப்போர்ட் எடுத்து ஒரு அனலைஸ் பண்ணி பார்க்கக்கூடியதா இருந்தது. ஆகவே அவங்க வெற்றி பெறுவாங்கன்னு பார்க்கும்போது 1.256 வுட் வருது. ஸோ இதை கம்பைன் பண்ணி நம்ம முதலாவது பெட் ஸ்லிப்பை தரோம் 1.992 வுட்டுக்கு. ஸோ இது நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி மணி மேனேஜ்மெண்ட்டை செட் பண்ணி கொண்டு, இல்லாட்டி இதில் உங்களுக்கு சேஞ்ச் எதுவும் செய்ய வேணுமா இருந்தால் செஞ்சு கொண்டு நீங்கள் என்ன செய்யலாம்டா உங்களோட பெட் ஸ்லிப்பை நீங்கள் அரேஞ்ச் பண்ணி கொள்ளலாம். இது 100% சிறப்பாக அனலைஸ் பண்ணி தான் உங்களுக்கு தரோம். இதில் நீங்கள் வேறு எதுவும் எடிட் பண்ணணுமா இருந்தால் நீங்கள் எடிட் பண்ணி கொண்டு உங்களோட மணி மேனேஜ்க்கு பொறுத்தளவில் ரிஸ்க்கை குறைச்சி கொண்டு இந்த முதலாவது பெட் ஸ்லிப்பை போட்டுக்கொள்ளலாம். அடுத்த பெட் ஸ்லிப்பை பார்ப்போம். இரண்டாவது பெட் ஸ்லீப்காக நம்ம 2 போட்டிகளை தெரிவு செஞ்சிருக்கோம். அதாவது முதலாவது இங்கிலாந்தில் நடக்கிற சாம்பியன்ஷிப் ஃபைனல் செமிஃபைனல் போட்டி டுடே நடக்குது. அது லீட்ஸ் யுனைடெட் நார்விச் சிட்டிக்கு நடக்குது. இதுல வந்து லீட்ஸ் யுனைடெட் வின் பண்ணும் அப்படின்ட்டுன்னு என்ற ப்ரெடிக்ஷன் இருக்கு. காரணம் என்னன்னா இதுல வின் பண்ணும் அணிதான் நெக்ஸ்ட் இயர் நடக்க போற சாம்பியன் பிரீமியர் லீக்ல விளையாடுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ கட்டாயம் லீட்ஸ் யுனைடெட் இதுல வின் பண்ணி அடுத்த வருஷம் பிரீமியர் லீக்ல விளையாடணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ இந்த மேட்சை கட்டாயம் வின் பண்ணுன்ற முனைப்போட இருப்பாங்க. ஸோ அதை நம்ம மனசுல கருதி கொண்டு கொள்வோமாக இருந்தா லீட்ஸ் யுனைடெட் வின் பண்ணுன்ற ஒரு ப்ரெடிக்ஷனை பண்ணக்கூடியதா இருக்கும். அடுத்து லாலிகா மேட்ச்ல லால் பால்மாஸ் வெர்சஸ் ரியல் பெட்டிஸ் மேட்ச் இருக்கு. அதுல வந்து லாஸ் பலாமஸ் மேட்ச் வந்து ரியல் பெட்டிஸ் மேட்சும் வந்து ரெண்டும் கொஞ்சம் டப்பான டீம் மாதிரி இருந்தது. அதனால அனலைஸ் பண்றது கொஞ்சம் சிக்கல் காரணமாக வந்து சப்ஸ்டிடியூட் பிளேயர் வந்து ஸ்கோர் பண்ண மாட்டாரு ஒரு கோல் அப்படின்ற ஒரு கோலின் அடிப்படையில் இந்த போட்டியை நாங்கள் கருதி இருக்கோம். ஆகவே சப்ஸ்டிடியூட் பிளேயர் வந்து ஸ்கோர் பண்ண மாட்டாரு அப்படின்னு போட்டிருக்கிறதன் காரணமாக வந்து 1.4 வுட் கிடைக்குது. ஸோ இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி உங்களுக்கு 2.354 வுட் வந்து இந்த பெட் ஸ்லிப்ல கிடைக்குது. இதில் நீங்கள் வேணுமாண்டா சேஞ்ச் பண்ணி கொள்ளலாம். லீட்ஸ் யுனைடெட் மேட்சை வந்து டபுள் சான்ஸ் 1x கொடுத்து கொள்ளலாம். அதே மாதிரி ரியல் பெட்டிஸ் மேட்சை வந்து நீங்கள் டபுள் சான்ஸ் 2x கொடுத்து கொள்ளலாம். இப்படி கொடுத்து கொள்வீங்களா இருந்தால் நீங்கள் ரிஸ்க் இல்லாமல் இந்த மேட்சை வின் பண்ணி கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ரிஸ்க் எடுக்கக்கூடியவங்க இந்த பெட் ஸ்லிப்பை இப்படியே போட்டு நீங்கள் உங்களோட மணி மேனேஜ் ஏற்ற மாதிரி செஞ்சு கொள்ளலாம். அடுத்த பெட் ஸ்லிப்கான போட்டிகளும் 2 போட்டிகளாக காணப்படுது. இது இரண்டும் சுவிட்சர்லாண்டில் நடக்கிற சூப்பர் லீக் மேட்ச்களாக காணப்படுது. முதலாவது மேட்ச் யங் பாய்ஸ் வெர்சஸ் செட்கலாண்ட் மேட்ச் வந்து நடக்குது. இந்த மேட்ச் வந்து 2 டீமும் நல்ல டாப் டீம். 2 டீமும் சிறப்பாக கடந்த காலங்களில் விளையாடி இருக்காங்க. கடந்த போட்டிகள் இந்த 2 டீமும் விளையாடிய மேட்சுகளில் வந்து 2 டீமுமே கோல் கன்சர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து போத் டீம் ஸ்கோர் பண்றதுக்கான வாய்ப்பு காணப்படுது. ஆகவே போத் டீம் ஸ்கோர் என்று போட்டிருக்கோம். அப்படி இல்லாட்டி நீங்க சேஞ்ச் பண்றதா இருந்தா டபுள் சான்ஸ் 1x போட்டு கொள்ளலாம். இல்லாட்டி டீம் 1 கட்டாயம் ஒரு கோல் சரி போடும் அப்படின்றதுக்கு நீங்க என்ன செஞ்சு கொள்ளலாம் இருந்தா உங்களோட ஒட்டை சேஞ்ச் பண்ணி கொள்ளலாம். நான் போத் டீம் ஸ்கோர் எஸ் என்று போட்டிருக்கேன். நீங்க இன்னும் ஒட்ட குறைவா இருந்து வின்னிங் சான்ஸ் கூட வேணுமா இருந்தா டீம் 1 வந்து குறைஞ்சது 0.5 கோலுக்கு மேல போடுவாங்கன்னு உங்களோட ஒட்டை நீங்க சேஞ்ச்
பண்ணி கொள்ளலாம். ஏன்னா நான் யங் பாய்ஸும் செட்குலேனும் போத் டீம் ஸ்கோர் பண்ணுவாங்க என்று போட்டிருக்கேன். அடுத்த மேட்ச் லுகானோ வெர்சஸ் விண்டர்தூர். இந்த மேட்ச்சில் வந்து லுகானோ வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நீங்கள் ரிஸ்க் எடுக்க தேவையில்லைன்னு நினச்சிங்கன்னா லுகானோ வந்து டபுள் சான்ஸ் 1x என்று போட்டுக்கொள்ளுங்க. கடைசியாக நடந்த லுகானோ வெர்சஸ் யங் பாய்ஸ் மேட்ச்சில் வந்து லுகானோ 1-0 வெற்றி பெற்றிருந்தாங்க. ஆகவே அவங்க டேபிள் டாப்பில் 2வது இடத்துல இருக்காங்க. நல்ல டீம். ஆகவே அவங்க வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. ஸோ லுகானோ வெர்சஸ் விண்டர்தூர் மேட்ச்சில் வந்து லுகானோ வின் பண்ணுவாங்கன்ற கருதி W1 கொடுத்துருக்கோம். ஸோ யங் பாய்ஸ் செட்குலேன் மேட்ச்சில் வந்து போத் டீம் ஸ்கோர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றதுனால ரெண்டையும் கம்பைன் பண்ணி 2.241 ஒட் வந்து கொடுத்துருக்கோம். நீங்கள் சேஞ்ச் பண்ணி கொள்ளக்கூடியதாக இருந்தால் இந்த ஒட்டை எப்படி சேஞ்ச் பண்ணி கொள்ளலாமாக இருந்தால் லுகானோ வந்து டபுள் சான்ஸ் 1x கொடுத்து கொள்ளலாம். யங் பாய்ஸ் வந்து குறைஞ்சது 0.5 கோலுக்கு மேலே கன்சிடர் பண்ணுவாங்கன்னு கருதி கொள்வீங்கன்னா இருந்தால் நீங்கள் ரிஸ்க் ஃப்ரீயாக குறைஞ்ச ஓட்டில் வெற்றி பெற்றுக் கொள்ளலாம். இல்லாட்டி இந்த ஓட்டை இப்படியே உங்களோட மணிமேனச்சுக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்தி கொள்ளலாம். அடுத்த பெட் ஸ்லீப்பில் 4 மேட்சுகள் எட் பண்ணக்கூடியதாக இருக்குது. இதில் வந்து டென்மார்க்கில் நடக்கக்கூடிய செப்போலிகா மேட்ச்சில் கோப்பனேகன் வெர்சஸ் மிடில் ஜெர்மன்லேண்ட் மேட்ச் நடக்குது. இந்த போட்டியில் 2 டீமும் கோல் ஸ்கோர் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு எடுகோல் அடிப்படையில் நான் அந்த ஓட்டை இது பண்ணியிருக்கேன். அடுத்து நடக்கிற மேட்ச் அவிடாரே வெர்சஸ் ஒடென்சே மேட்ச். இதில் வந்து இந்த 90 நிமிஷத்துக்குள்ளே 2 டீமுமே சேர்ந்து 2 கோல்களுக்கு மேலே போடுவாங்கன்ற ஒரு இதில் வந்து இந்த ஓட்டை கிரியேட் பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து லாஸ் பலாமாஸ் வர்சஸ் ரியல் பெட்டிஸ் மேட்ச்சில் வந்து டபுள் சான்ஸ் வந்து 2x வந்து, அதாவது ரியல் பெட்டிஸ் வந்து வின் அல்லது ட்ரா பண்ணுவாங்கன்ற வாய்ப்புலையும், அடுத்தது பார்சிலோனா வெர்சஸ் அல்மெரியா மேட்ச்சில் வந்து பார்சிலோனா வின் அல்லது ட்ரா பண்ணுவாங்கன்ற எடுக்கொண்டப்பையும் 4 மேட்சுகளை ஒன்றிணைச்சு இந்த பெட் ஸ்லீப்பாக கொடுத்துருக்கோம். இதில் வந்து 2.76 ஓட்டு, இது கொஞ்சம் பெரிய 2ஓட கொஞ்சம் பெரிய ஓட்டு ஒன்று கொடுத்துருக்கோம். இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த 4 மேட்சையும் கம்பைன் பண்ணி உங்களுக்கு பெரிய ஓட்டு ஒன்று இதில் தரப்பட்டிருக்கு. நீங்கள் வேணுமா இருந்தால் இதை நீங்களும் இதை சேஞ்ச் பண்ணி கொண்டு அப்ளை பண்ணலாம். இல்லாட்டி இதைவே நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய வாய்ப்பும் இருக்கும். ஸோ இந்த 4 போட்டிகள் தான் 4 பெட் ஸ்லீப் இன்னைக்கு தரப்பட்டிருக்கு. இந்த 4 பெட் ஸ்லீப்பையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணி கொண்டு யூஸ் பண்ணி கொள்ளுங்கள்.